இலங்கையில் அதிகரிக்கப் போகும் எரிபொருள் விலை அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. குவைத் விமான நிலையத்தில் ஆளில்லா விமான தாக்குதல். அயல் நாடுகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தவுள்ள ஈரான். சரணடைவது மாத்திரமே தீர்வு. ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. துபாய் விமான நிலையம் அருகில் வெடிப்பு. சம்பள உயர்வு தற்காலிக நிவாரணமாகும். திகாம்பரம் எம்பி. பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் குறையும் போது ஏற்படும் விலை அதிகரிப்பானது இலங்கையையும் பாதிக்கும் என வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை இலங்கையை மாத்திரமின்றி முழு உலகையும் பாதித்துள்ளது. குறிப்பாக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்காக பயன்படுத்தப்படும் கப்பல் போக்குவரத்து பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சில விமான போக்குவரத்து பாதைகளிலும் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை ஊடாக செல்லும் பாதைகள் உள்ளிட்ட முக்கிய கடல்சார் போக்குவரத்து வழிகள் முடங்கியுள்ளதால் சர்வதேச வர்த்தக மற்றும் விநியோக சங்கிலி பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் குறையும் போது ஏற்படும் விலை அதிகரிப்பை இலங்கையினால் கட்டுப்படுத்த முடியாது. ஏற்கனவே சர்வதேச சந்தையில் விலையேற்றங்கள் பதிவாகி வருகின்றன. அதன் தாக்கம் தவிர்க்க முடியாமல் இலங்கையையும் பாதிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் தாங்கிகள் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதன்போது எரிபொருள் தாங்கிகள் தீக்கிரையாகியுள்ளன. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் அமைந்துள்ள எரிபொருள் தாங்கிகள் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக குவைத் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று அதிகாலை வானூர்தி நிலைய வளாகத்தில் உள்ள எரிபொருள் களஞ்சிய முனையத்தை இலக்கு வைத்து இந்த ஆளில்லா விமான தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தாக்குதலினால் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சம்பவ இடத்தில் தீவிரமாக பணியாற்றி வருவதாக குவைத் அரசாங்கம் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது. அயல் நாடுகளில் இருந்து தாக்குதல் ஆரம்பிக்காவிட்டால் நாடுகள் இலக்கு வைக்கப்பட்டாது என ஈரானிய ஜனாதிபதி மசூட் பெஸ்கிஸ்தான் தெரிவித்துள்ளார். பிரேரணையை ஈரானின் இடைக்கால தலைமைத்துவ சபை வெள்ளிக்கிழமை அங்கீகரித்ததாக ஜனாதிபதி பெஸ்கிஸ்தான் இன்று கூறியுள்ளார். இதேவேளை அண்மைய நாட்களில் நடைபெற்ற தாக்குதல்களுக்கு அயல் நாடுகளிடம் பெஸ்கிஸ்தான் மன்னிப்பு கோரியுள்ளார். ஈரானுடனான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் நிபந்தனையற்ற சரணாகதி தவிர வேறு எந்த ஒப்பந்தத்திற்கும் இடமில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பதிவில், நிபந்தனையற்ற சரணாகதியை தவிர ஈரானுடன் வேறு எந்த ஒப்பந்தமும் கிடையாது. அதற்கு பின்னர் சிறந்த மற்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாங்களும் எங்களது அற்புதமான மற்றும் மிகவும் துணிச்சலான கூட்டாளிகளும் இணைந்து ஈரானை அழிவின் விளிம்பிலிருந்து மீட்டெடுக்க அயராது உழைப்போம். இதன் மூலம் ஈரானை பொருளாதார ரீதியாக முன்னப்போதையும் விட பெரியதாகவும் சிறந்ததாகவும் மற்றும் வலிமையானதாகவும் மாற்றுவோம். ஈரானுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் அமையும். ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக எனவும் குறிப்பிட்டுள்ளார். விமான நிலையம் அருகில் இன்று வெடிப்புச் சத்தம் கேட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து வான்பரப்பில் புகை மூட்டமும் காணப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமானங்களை கண்காணிக்கும் இணையதள தரவுகளின்படி துபாய் விமான நிலையத்திற்கு மேலாக விமானங்கள் தரையிறக்க முடியாமல் வட்டமடித்துக் கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பள உயர்வு என்பது ஒரு தற்காலிக நிவாரணம் மட்டும் எனவும் அவர்களை சிறந்த உரிமையாளர்களாக மாற்றுவதே அவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாகும் என முன்னாள் அமைச்சரும் தொழிலாளர் தேசிய முன்னணியின் தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏற்பாட்டில் கொட்டக்கலையில் அண்மையில் இடம்பெற்ற மலேக வாழ்வுரிமை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மலேக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களை தமிழ் முற்போக்கு கூட்டணியை முன்னெடுத்துள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்களுக்கு கிடைத்த 4 ஆண்டுகளில் உட்கட்டமைப்பு மற்றும் உரிமை சார்ந்த பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தினோம். ஆனால் வீடுகளை கட்டிய போது அவற்றை குருவிக்கூடிய எள்ளி நகையாடினார்கள். காணி பத்திரங்களை வழங்கிய போது அவை சட்ட ரீதியானவை அல்ல என கூறினார்கள். எதிர்க்கட்சியில் இருந்தபோது விமர்சித்தவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்து என்ன செய்துள்ளார்கள்? 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் போது 4000 இந்திய வீடுகளை நிறைவு செய்ததாக அமைச்சர் சமந்த விஜயரத்ன உறுதியளித்திருந்தார். ஆனால் இன்னும் நடக்கவில்லை. எமது காலத்தில் இந்த
இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 4000 வீடுகளையும் இலங்கை அரசாங்கத்தின் நிதியில் மேலதிகமாக 4000 வீடுகளையும் நிர்மாணித்து அவற்றுக்கான காணியுறுதிகளையும் உரிமைகளையும் மக்களுக்கு வழங்கினோம். இலங்கை வைத்தியசாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதம் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஆட்சியில் இருப்பவர்கள் என்று எதிர்க்கட்சியில் இருந்திருந்தால் எங்களை கடுமையாக சாட்டியிருப்பார்கள். ஆனால் தற்போது இந்த சம்பவம் குறித்து அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை என்ன? இதுகுறித்து நீதியான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணை அவசியமாகும். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் அரச நிதியை வழங்க முன்வழிந்த போது நாம் மக்களுக்காக அதற்கு ஆதரவாக வாக்களித்தோம். அதையும் விமர்சிப்பதற்கு ஒரு கூட்டம் உள்ளது. அரசாங்கம் வழங்கியுள்ள இந்த 200 ரூபாய் என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடு மட்டுமே. இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகளில் மீண்டும் ஒரு சம்பள உயர்வு போராட்டம் தேவைப்படும். எனவே இதற்கு நிரந்தரமாக தீர்வாக தொழிலாளர்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்ற வேண்டும். இதையே நாம் தற்போதைய அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம். சஜித் பிரேமதாசவின் எதிர்கால ஆட்சிக் காலத்தில் இதனை செயற்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் அதிகரிக்க போகும் எரிபொருள் விலை, அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. குவைத் விமான நிலையத்தில் ஆளில்லா விமான தாக்குதல். அயல் நாடுகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தவுள்ள ஈரான். சரணடைவது மாத்திரமே தீர்வு, ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. துபாய் விமான நிலையம் அருகில் வெடிப்பு. சம்பள உயர்வு தற்காலிக நிவாரணமாகும். திகாம்பரம் எம்பி.